ஹலோ ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா CE3351 சர்வேயிங் அண்ட் லெவலிங் இந்த சப்ஜெக்ட்டில் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே யூனிட் 2ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து 12A வந்து எந்த டாபிக் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரரி அண்ட் பர்மனெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் லெவலிங். ஓகேவா? ஸோ லெவலிங் பேஸ் பண்ணி டெம்பரரி அண்ட் பர்மனெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் லெவலிங்கில் வந்து ஃப்ளை லெவலிங், செக் லெவலிங், இதெல்லாம் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ மெத்தட்ஸ் லெவலிங் ஃபுல்லாக பார்த்துங்க. சரியா? அது பார்த்துங்க. அடுத்து வந்து ப்ரொசீஜர் இன் லெவலிங். ஸோ லெவலிங் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் எரர்ஸ் இன் லெவலிங். ஸோ இந்த எரர்ஸ்ன்ற டாபிக் வந்து ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கொடுத்தேன், யூனிட் 1ன்னு சொல்லிட்டு, யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு. அதில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த எரர்ஸ்ன்ற டாபிக் எங்கெல்லாம் வருதோ ஃபுல்லாக பார்த்துக்கன்னு சொல்லியிருப்பேன். அதனால் வந்து அந்த எரர்ஸ் வந்து இதுலேயும் பார்த்துக்கங்க. எரர்ஸ் இன் லெவலிங் நல்லா பார்த்துக்கங்க. அடுத்து புக்கிங் ஆஃப் ஸ்டாஃப் ரீடிங் சொல்லுவாங்க, அந்த டாப்பிக்கும். அடுத்து வந்து ரிடக்ஷன் ஆஃப் லெவல்ஸ், இல்லைனா வந்து ரெடியூசிங் லெவல்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, இன்னொன்று வந்து ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சரியா? ஒன்று வந்து ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடு, அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஹைட் ஆஃப் காலிமேஷன் சொல்லுவாங்க. ஹைட் ஆஃப் காலிமேஷன். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் ஒன்று தான், ஹைட் ஆஃப் காலிமேஷன் அப்படின்னாலும் ஒன்று தான். சரியா? இன்னொன்று வந்து ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். இது முக்கியமான டாபிக், இதை பார்த்துங்க. சரியா? ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான், அதை போட்டிருக்கேன். ஸோ வந்து கேல்குலேட் த ஆர்எல்னால் ரெடியூஸ் லெவல். ஸோ ரெடியூஸ் லெவல் கேல்குலேட் பண்ணுற மாதிரி நமக்கு கொஷின் கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ லெவல் லைன். ஸோ லெவலிங் வந்து லெவல் லைன்னா என்ன, ஹாரிசான்டல் லைன்னா என்ன, டேட்டம்னா என்ன, பெஞ்ச் மார்க் டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க் இருக்குது. பெஞ்ச் மார்க்னா என்ன ஃபுல்லாக, அதாவது ஒரு டாபிக் எது டாபிக் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். சரியா? பெஞ்ச் மார்க் டைப்ஸ் பார்த்துக்கங்க. அடுத்து லெவல்ஸ்னால் என்னென்னு பார்த்து, லெவல்ஸ் அதாவது லெவலிங் தான். ஓகே. அடுத்து ஸ்டேவ்ஸ்னால் என்னென்னா லெவலிங் ஸ்டாஃப், அதை வந்து ஸ்டேவ்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ லெவலிங் ஸ்டாஃப்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் லெவலிங் ஸ்டாஃபு, அதை பற்றி பார்த்துங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்து 12A. ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம் ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகே. அடுத்து 12Bயில் பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கங்க. அடுத்து ரெசிப்ரோக்கல் லெவலிங் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கான்டூரிங். ஸோ கான்டூரிங்குடைய அப்ளிகேஷன்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஃபுல்லாகவே நல்லா பார்த்துக்கங்க. சரி, இது வந்து 12B. அதெல்லாம் ப்ரிசஸ் லெவலிங்னு ஒரு டாபிக், சின்ன டாபிக் தான். ஓகேவா? அது ரொம்ப டெப்த்தாக இருக்காது, அது சும்மா என்னென்னு பார்த்துங்க. சரியா? ஓகே. இது வந்து 12Bயில் வந்து கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன், ரெசிப்ரோக்கல் லெவலிங், கான்டூரிங், அதில் வந்து அப்ளிகேஷன்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இது நல்லா பார்த்துங்க. ஓகேவா? இதுதான் வந்து யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ப்ராப்ளம் வந்து இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட், அப்புறம் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட், இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கங்க. ஓகேவா? ஓகே. ஸோ யூனிட் 3க்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் நிறைய லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.